5 அல்லது 10 நிமிடம் இறைவனின் பாதத்தில் அமர்ந்தாலே போதும், எல்லா துன்பங்களும் மறைந்து போகும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 2ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக அவரோடு இருக்கவும், நற்செய்தி போதிக்கவும், பேய்களை ஓட்டுவதற்கு போதுமான அதிகாரத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இவ்வாறு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒவ்வொரு குணநலன்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான பலவீனமும் இயலாமையும் இருப்பதை நாம் முக்கியமாக பார்க்க முடிகிறது. கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்கரை ஓரமாக செல்கின்ற பொழுது பேதுரு அவருடைய சகோதரர் அந்திரேயாவை அழைத்தார். அழைத்த பொழுது அவர்கள் பேதுருடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது அவர் ஆண்டவருடைய குரலுக்கு உடனே செவி கொடுக்கின்றார். செவி கொடுத்தாலும் பிற்காலத்திலே ஆண்டவரை தெரியாது என்று மும்முறை மறுதலிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு மும்முறை மறுதலித்தாலும் கூட அவர் ஆண்டவரோடு இருப்பதால், முதலிலே ஆண்டவரோடு இருக்கவும் என்கிற அந்த வார்த்தை தான் இன்றைய நற்செய்தியில் வருகிறது. பேதுரு ஆண்டவரோடு இருந்ததால் மும்முறை மறுதலித்தாலும் தன்னுடைய தவறை உணர்ந்து இறுதியிலே கடவுளுக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு மாறுகிறது. திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாகவும் மாறுகின்றார். அதே போலத்தான் இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது மத்தேயு சுங்கசாவடியிலே வரி வசூலிக்கக்கூடிய ஒரு பணியை செய்து வந்தார். அவர் மக்களிடமிருந்து அதிகமாக வரி வசூலித்து மக்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருந்த அவர் அவருக்குள்ளே இருந்த ஒரு குறைபாடாக இருந்தது. ஆனால் ஆண்டவரோடு பயணித்ததால், அவருடைய பாதத்தில் இருந்ததால் அவருடைய வாழ்வு மாறி இப்பொழுது நற்செய்தி இருக்கக்கூடிய முதல் நற்செய்தி நூலாக மத்தேயு நற்செய்தி நூல் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஆண்டவருடைய பாதத்திலேயே அமர்ந்தது அவரோடு இருந்ததால். அதே போலத்தான் மகதலா மரியாள் 7 பேய்களை கொண்டிருந்த அவள் ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து அவரை தொட்ட உடனே அவருடைய வாழ்வு முற்றிலுமாக மாறியது. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்ததன் காரணமாகத்தான் அங்கே மகதலா மரியாளனுடைய வாழ்வு மாறி முதலாக இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது கல்லறைக்கு ஓடி சென்று இயேசுவை பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் மகதலா மரியா. இதை போல இன்னும் பல மனிதர்கள் யாரெல்லாம் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார்களோ அவர்களுடைய வாழ்வு முற்றிலுமாக மாற்றமடைந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுனுடைய பணியை செய்வதற்கு முதலில் நாம் அவருடைய பாதத்திலே அமர வேண்டும். அமருகின்ற பொழுது நற்செய்தி அறிவிக்கவும் பேய்களை ஓட்டுவதற்கும் போதுமான ஆற்றலும் சக்தியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்றாடம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள், தாங்க முடியாத வலிகள், திடீரென்று வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களிலே காலையில் எழுந்தவுடன் 5 அல்லது 10 நிமிடம் இறைவனோடு இருக்கின்ற பொழுது, இரவு தூங்க போவதற்கு முன்பும் 5 அல்லது 10 நிமிடம் இறைவனோடு அவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கின்ற பொழுது நாம் எல்லா துன்பங்களிலிருந்தும் முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அதை போலவே இறை வார்த்தையை போதிப்பதற்கும் பேய்களை ஓட்டுவதற்கும் தேவையான ஆற்றலையும் சக்தியையும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் 5 அல்லது 10 நிமிடம் இறைவனுக்காக ஒவ்வொரு நாளும் ஒதுக்குவோம். நாம் பற்பல பணிகளிலே ஈடுபட்டிருந்தாலும், பல பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும்
அன்றாட நம்முடைய குடும்ப தேவைக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், மிகப்பெரிய கம்பெனியிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், ஆசிரியர் பணியாக இருந்தாலும், கல்வி பணியாக இருந்தாலும், மருத்துவ பணியாக இருந்தாலும், பொறியியல் பணியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணியாக இருந்தாலும், எவ்வளவு தூரம் நம்முடைய குடும்பத்திற்காக பணத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக, செல்வத்திற்காக, வீடு கட்டுவதற்காக, இப்படி பல்வேறு பணிகளில் எவ்வளவு பெரிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 அல்லது 10 நிமிடம் எழுந்தவுடன் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, மாலையில் இரவு தூங்க போவதற்கு முன்பு 5 அல்லது 10 நிமிடம் இறைவனுக்காக நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது, கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நாம் இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களாக, சாதிக்கக்கூடிய மனிதர்களாக, வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக வாழ முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் அமருவதற்கு தேவையான அருளை இறைவன் இந்த நாளில் நம் ஒவ்வொருவர் மீதும் பொழிய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளிலே இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.